இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தாவேக தரப்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவு செய்வதற்காக சென்றிருந்த நியூஸ் தமிழின் ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளர் கருப்பையா அங்கு இருந்த பவுன்சர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். கருப்பையாவின் சட்டையை பிடித்து அவர்கள் கீழே தள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளரை கேமராவோடு அவர்கள் சட்டையை பிடித்து கீழே தள்ளும் அந்த காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தொடர்ச்சியாக தாவேகவின் நிகழ்ச்சிகளில் பவுன்சர்கள் அந்த கட்டுப்பாடு அப்படின்ற பேரில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தொடர்ந்து விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. தற்பொழுது நேற்றைய தினம் நம்முடைய ஒளிப்பதிவாளரும் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். களத்துல என்ன நடந்தது, கருப்பையாவின் நிலை எவ்வாறு உள்ளது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற தாவேகாவினுடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பல இடங்களில் ஊடகவியலாளர்கள் அவமானப்பட்டார்கள் என்று கூற முடியும். அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் நடந்த அந்த நிகழ்ச்சியின் போது பல இடங்களில் ஊடகவியலாளர்களை துன்புறுத்தும் சம்பவங்களும் அரங்கேறியது என்பது தவிர்க்க முடியாததாக இருந்தது. தொடர்ச்சியாக தாவேகாவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஊடகவியலாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் அருகில் ஒரு டென்ட் போட்டு அந்த அடிப்படையிலே அவர்களை அவமதிக்கும் விதமாக நிகழ்ச்சி நடைபெறும் உள்ளே கூட அனுமதிக்க முடியாத ஒரு சூழல்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் ஒரு ரசிக மன்றமாகவே தற்போது வரை செயல்பட்டு இருக்கிறது என்பது அதை காட்டுகிறது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி நடைபெறும் நிகழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவே அங்கு ஊடகவியலாளர்கள் செல்கிறார் என்பதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்சி நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. பல முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட அனுமதிப்பது வழக்கம். அது மட்டுமல்ல, பல இடங்களில் முக்கிய முடிவெடுக்கும் இடங்களில் கூட ஒளிப்பதிவாளர்கள் இல்லாமல் செய்தியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுப்பி அந்த நிகழ்ச்சிகளை எடுக்க முடியவில்லை என்றால் கூட அந்த நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகளை எடுக்க செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் எந்த ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டுமல்ல செய்தியாளர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. செய்தியாளர்களை அனுமதிக்க விடாமல் நடப்பதற்கு என்ன காரணம் என்று தற்போது வரை தெரியவில்லை. அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் விஜய் வந்தபோது அதற்கு ஒளிப்பதிவாளர் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கருப்பையா அந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய போது அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர் என சொல்லக்கூடிய தனியார் பாதுகாவலர் அவருடைய சட்டையை பிடித்து இழுத்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக விஜய் பங்கேற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு காவல்துறையை கூட அணுகாமல் தொடர்ச்சியாக தனியார் பாதுகாவலரிடம் அவர்கள் சென்று ஒரு 40க்கும் மேற்பட்ட தமிழக அரசியலோடு கூட முன்பின் தெரியாத சிலரை தனியார் பாதுகாவலர் என்ற அடிப்படையில் அவர்களை போட்டு அவர்கள் தற்போது ஒளிப்பதிவாளர் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊடகவியலாளரையும் நடைபெறும் சம்பவம் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த கட்சியினரை கூட அவர்களுக்கு அடையாளம் தெரியாத ஒரு பாதுகாவலர் தான் அவர்கள் தொடர்ச்சியாக நியமிக்கிறார். இது பல்வேறு விஷயங்கள் கொடுத்து கடுமையாக விமர்சிக்கப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது ஒரு ஊடகவியலாளர் என்பது கூட பார்க்காமல் ஒரு ஒளிப்பதிவாளர் கூட என்று பார்க்காமல் ஒரு தனியார் பாதுகாவலர், தமிழ் தெரியாத தனியார் பாதுகாவலர் ஒரு ஊடகவியலாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் சட்டையை பிடித்து இழுத்த காட்சி மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் என்பது இயல்பான ஒரு விஷயம். அது கூட தற்போது அங்க இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்களுக்கு தெரியவில்லை. அதன் அடிப்படையிலே இது போன்ற தொடர் சம்பவங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளர் கருப்பையா மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கமும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. களத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி பாரிகார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.